அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம். இந்த சினைப்பை கட்டிகள் ஓவரிஸில், ஓகேங்களா, இந்த ஓவரிஸ்னால் அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை அதிகமாக என்ன உருவாகிறது பேர் தான் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். அந்த பேரில் இருக்க பாருங்கள், பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். அப்படின்னா இந்த பாலி, ஓகேங்களா, பாலினா அதிகம், சிஸ்ட்னா என்னன்னா அந்த சின்ன சின்ன கருக்கள், ஓவரியன் அந்த ஓவரிஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிஸ்ட் என்னன்னா அது பாலிசிஸ்டா, ஓகேங்களா, பாலிசிஸ்டா உருவாகிறது பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். ஓகே, இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸ், ஓகேங்களா, யூட்ரஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இந்த மென்சுரல் சைக்கிள் கரெக்டாக நடக்காதனாலையும், இல்லை ப்ரீ மென்சுரல் சைக்கிள், போஸ்ட் மென்சுரல் சைக்கிள், அதாவது irregular பீரியட்ஸ், மிஸ்கேரேஜ், ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிஸ்மெனோரியா, இந்த மாதிரி நடக்கிறது மூலம் பல்வேறு விதமான பாதிப்பு மூலம் இந்த பிசிஓடி நடக்கலாம். இல்லைனா ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஓகேங்களா, ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனாக இருக்கலாம், லுட்டினேசிங் ஹார்மோனாக இருக்கலாம், அப்புறம் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஹார்மோன்ஸ், அப்புறம் பிட்யூட்டரி ஒழுங்காக செயல்படணும்னா கூட இந்த இது வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஓகேங்களா, அம்மாக்கு இருந்தால் அது பிள்ளைக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட்ரி ஃபேக்டர்ஸ், அதாவது சிக்கன் அதிகமாக இருக்கனால, சூடான பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இது பாதிப்பு வரலாம். அதே போல் சின்ன வயசுலேயே அவங்க பியூபர்ட்டி அடைஞ்சாங்கன்னா அது ஒழுங்காக மெச்சூர்ட் ஆகாமல் அது அளவுக்கு அதிகமாக அது பெருகி அது அந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக அது செடிமெண்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, அது ஓவரிஸ் செடிமெண்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ், ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, இந்த மாதிரி பலவிதமான அவங்களோட என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னால கூட, சைக்காலஜி ஃபேக்டர்னால கூட அவங்களுக்கு அந்த பிசிஓடி வர வாய்ப்பு இருக்குது. அளவுக்கு அதிகமான உடம்புல சூடு தங்குவதன் மூலம் உங்களுக்கு அந்த சினைப்பை கட்டிகள் உடையாமல் அது வெளியேறாமல் இருக்கிறனால கூட அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் வருது. அதே மாதிரி ப்ரீ மென்சுரல் சைக்கிள், ஓகேங்களா, முன்னாலே அப்படின்னா 7 முதல் 10 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏற்படுறதுனால கூட அந்த அந்த பிசிஓடி என்னன்னா ஒழுங்கு உடையாமல் அளவுக்கு அதிகமாக உருவாகி அது அந்த இடத்துல தங்கிடுது. இதனால பிசிஓடி வர வாய்ப்பு இருக்குது. வெயிட், ஓகேங்களா, பாடி வெயிட் அதிகமாக இருந்தால் கூட பிசிஓடி வரும். சரிங்களா? சின்ன வயசுலேயே பியூபர்ட்டி அடைஞ்சாங்கன்னா கூட அவங்களுக்கு பிசிஓடி வர வாய்ப்பு இருக்குது. பாடியோட முக்கியமான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்டாமினல் பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வரும். அதுக்கப்புறம் irregular பீரியட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீ மென்சுரல் சைக்கிளாக இருக்கலாம், போஸ்ட் மென்சுரல் சைக்கிளாக இருக்கலாம், ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாசியா வரலாம், வாமிட்டிங் வரலாம். இந்த மாதிரி பலவிதமான சென்சேஷன் மூலம் உங்களுக்கு இந்த பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டறியலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கறது மூலமும் இதோட கண்டறியலாம். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான இந்த காய்கறிகள், ஓகேங்களா, இந்த பச்சை காய்கறிகள் உண்பது மூலம் இந்த பிசிஓடி தடுக்கலாம். மீன்கள் எடுக்கிறது மூலம் இந்த பிசிஓடி தடுக்கலாம். பால் அதிகமாக நீங்கள் செய்யக்கூடாது. கருப்பு திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் ஒரு 4-5 கருப்பு திராட்சை அந்த தண்ணியில் ஊற வச்சு அதை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்டுகள் என்ன உறிஞ்சி உங்களுக்கு நல்ல விதமான அந்த ஃப்ளோ இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பப்பாளி, ஓகேங்களா, பப்பாளி, அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம், ஓகேங்களா, இது அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு பிசிஓடி கம்மி பண்ணலாம். ஆனாலும் அது மிஸ்கேரேஜ், ஓகேங்களா, மிஸ்கேரேஜ் ஒரு கண்டிஷனில் என்னன்னா ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த அபார்ஷன், ஓகே, குழந்தை அபார்ஷனாக அது வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி காயாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த மிஸ்கேரேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? காயாக சாப்பிட்றது மூலம் அந்த காயில் உள்ள அந்த தண்ணி சாப்பிட்றது மூலம் உங்களுக்கு அந்த மிஸ்கேரேஜ் வர வாய்ப்பு இருக்குது. கீரைகள், ஓகேங்களா, தண்டு கீரைகளாக இருக்கட்டும், முருங்கை கீரைகளாக இருக்கட்டும், நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுப்பது மூலம் உங்களுக்கு ரத்த சுரக்கிறது மூலம் உங்களுக்கு அந்த பிசிஓடி உறிஞ்சி வர வாய்ப்பு இருக்குது. அனிமிக் கண்டிஷனால கூட உங்களுக்கு அந்த பிசிஓடி வரலாம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான தண்ணி குடிங்க, ஓகேங்களா, அளவுக்கு அதிகமான தண்ணி குடிப்பது மூலம் உங்களுக்கு அந்த பிசிஓடி உறிஞ்சி வர வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தங்கள், மனபாரங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக நீக்கினா உங்களுக்கு அந்த பிசிஓடி பிரச்சனை கம்மியாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள், உங்களுக்கு கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அதுக்கப்புறம் என்ன ஆன்சைட்டி, ஓகேங்களா, மேனியா, இந்த மாதிரி பல்வேறு விதமான கண்டிஷனால கூட உங்களுக்கு அந்த பிசிஓடி வரலாம். அதே போல் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த சோயா, ஓகேங்களா, இந்த அளவுக்கு அதிகமான சூடை தரக்கூடிய சோயா நீங்கள் கம்மி பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் நீங்கள் கம்மி பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் நடந்து வந்தாங்கன்னா அளவுக்கு அதிகமான தண்ணி குடிப்பது மூலம் இது கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்கான சிகிச்சைகள், அதாவது ஐவிஎஃப் சிகிச்சையாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு விதமான சர்ஜரி இருக்கட்டும், ஓகேங்களா, நீங்கள் அதை எடுப்பதன் மூலம் உங்களுக்கு அந்த பிசிஓடி பிரச்சனை கம்மியாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென நம்புகிறேன். நன்றி.